தமிழ் சரித்திரம் யூடியூப் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழனின் பெருமைகள் குறித்து தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2300 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ் பெயர் பொறிக்கப்பட்ட முதல் தங்கக்கட்டி. ஆம், கீழடியை போன்றே வைகை ஆற்றங்கரையில் அமைந்திருக்கும் ஊர்தான் தேனூர். இந்த தேனூர் இலக்கிய குறிப்பிலும் உள்ளது. முதலாம் ராஜராஜ சோழன் கல்வெட்டும் சடாவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்து கல்வெட்டும் சங்க இலக்கியமும் இந்த ஊரின் சிறப்பை நமக்கு சொல்கின்றது. அறிஞர்கள் யாரும் ஆய்வு நடத்தாமல் தானாகவே வெளிவந்த சுயம்புவான கண்டுபிடிப்பு தான் இந்த கண்டுபிடிப்பு என்றே சொல்லலாம். தேனூர் என்ற ஊரில் 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் பெய்த ஒரு கனமழையில் அந்த ஊரின் மத்தியில் பறந்து விரிந்து ஒய்யாரமாக நின்ற ஒரு ஆலமரம் முற்றாக சரிந்தது. ஒரு மரம் சரிந்தால் ஊரே கூடி நின்று பார்ப்பது வழக்கம். அப்படி ஊர் கூடி கண்டுகளித்து ஓய்ந்தது. 5-6 சிறுவர்கள் அங்கு விளையாடிக் கொண்டிருந்தனர். அந்த சிறுவர்களில் ஒருவன் எதையோ கூர்ந்து கவனித்தான். அந்த ஆலமர வேர் இடுக்கில் மண்ணோடு மண்ணாக ஒரு சிறிய மண் கலசம் இருந்தது. அச்சிறுவன் அந்த கலசத்தை எடுத்தான். சிறுவர்களுடன் உருட்டி விளையாடினான். ஒரு கட்டத்தில் அந்த கலசம் 2ஆக பிளந்தது. அதில் இருந்த மண் இலகுவாகி உள்ளே இருந்த தங்க கட்டிகளும் சில ஆபரணங்களும் மின்னியது. ஆம், இந்த தங்க கட்டியில்தான் தமிழி எழுத்துருவில் பொறிக்கப்பட்ட பெயர் நமக்கு கிடைத்தது என்றே சொல்லலாம். விஷயம் அறிந்த காவல்துறையினர் அந்த புதையலை காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். 7 தங்க கட்டிகள் கைப்பற்றியதாக காவல்துறையினரும் அறிவித்தார்கள். அந்த கலையத்திற்குள் இருந்தது என்னென்ன? கலையத்திற்குள் 750 கிராம் எடையுள்ள 7 தங்க கட்டிகள், 21 உத்ராட்ச மணிகள், மணிகளை இணைக்கும் 32 பொட்டுக்கள், 5.3 கிராம் எடையுள்ள டாலர்கள் இருந்தது. இந்த தகவலை அறிந்த அமர்நாத் அகழாய்வு குழு காவல் நிலையத்தில் போராடி அதை கைப்பற்றினர். அதை பார்த்த அவர்களுக்கு ஆச்சரியம், வியப்பு. காரணம், தங்கக்கட்டிகளில் அதே தமிழி எழுத்தில் கோதை என்ற பெயர், ஒரு பெண்ணின் பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததுதான். கிடைத்த 7 தங்க கட்டிகளிலும் தமிழி எழுத்து வடிவில் போகுல் குன்ற கோதை என எழுதப்பட்டிருந்தது. இவை சுமார் 2600 ஆண்டுகளுக்கு முந்தைய எழுத்து என்று கருத்து தெரிவித்தனர். தற்சமயத்தில் போகல் என்ற வார்த்தை வழக்கொழிந்திருக்கலாம், குன்றம் என்பது மலையை குறிக்கும் என்றனர். மக்களை பொறுத்தவரை இது ஒரு தங்க புதையல். ஆனால் தமிழை பொறுத்தவரை, தமிழனை பொறுத்தவரை ஒரு பேரதிசயம், தமிழனின் பெருமையை பறைசாற்றும் ஒரு சான்றாக இது பார்க்கப்படுகிறது. இப்படி நமக்கு கிடைத்த 7 தங்க கட்டிகளிலும் தமிழி எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. 7லும் ஒரே பெண்ணின் பெயரே இடம் பெற்றிருந்தது. அந்த பெயர் கோதை. அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட விதத்தை வைத்து இவை கிமு 6ஆம் நூற்றாண்டை சேர்ந்தது என தொல்பொருள் துறை மதிப்பிட்டுள்ளது. 2100 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்தால் செய்யப்பட்ட தெய்வ சிலைகள் கூட இதுவரை நமக்கு கிடைக்கவில்லை. எந்த தெய்வத்தின் பெயரும் தங்கத்தில் எழுதி நாம் இதுவரை கண்டுபிடிக்கவும் இல்லை. உருவ வழிபாடே தொடங்கப்படாத காலம் அது. சிலைகளுக்கோ அல்லது அது சார்ந்த பெயர்களுக்கோ வாய்ப்பு என்பதே இல்லை. ஆனால் அன்பும் காதலும் அப்படி அல்ல. மனித இனத்தின் அடிப்படை தத்துவமே அன்பு, காதல். அதனால்தான் தெய்வத்தின் பெயரோ அல்லது மன்னனின் பெயரோ கூட தங்கத்தில் எழுதப்படாத அந்த காலத்தில் ஆன்மீகமும் அதிகாரமும் எட்ட முடியாத எல்லையை அன்பினால் தோய்ந்த மனித செயல் எட்டித்தொட முடிந்துள்ளது என்பதே உண்மை. ஒரு பெண்ணுக்கு அவளை நேசித்த
மற்றொருவரால் தரப்பட்ட அல்லது அவளது பெயரை அவளே விரும்பி எழுதி கொண்ட ஒரு செயலாக கூட இது இருக்கலாம் என்று கருதப்படுகிறது. கோதை தமிழகத்தின் முதல் தங்க மகள் மட்டுமல்ல, இந்தியாவின் முதல் தங்க மகளும் இந்த கோதைதான். தமிழ் பெயர் பொறிக்கப்பட்ட இந்த தங்க கட்டிகள் நமக்கு உணர்த்துவது என்ன? 2100 ஆண்டுகளுக்கு முன்பு தங்கத்தை கண்டறிய பயன்படுத்திய தொழில்நுட்பம் என்ன? அந்த தங்கத்தை அணிகலன்களாக மாற்ற என்னென்ன வடிவத்தை கையாண்டார்கள்? கலைநுட்பம் ரசவாதமும் கலந்து உருக்கொள்ளும் படைப்பின் இரகசியத்தை தமிழர்கள் எவ்வாறு கண்டறிந்தார்கள்? எழுத்தை எங்கும் நிறைந்த ஒன்றாக எப்படி தமிழர்கள் மாற்றினார்கள்? இது போன்ற கேள்விகள் எழுந்து கொண்டே உள்ளது. இந்த அத்தனை கேள்விகளுக்குமான பதில்கள் காலம் விரைவில் நமக்கு பதில் சொல்லும் என்ற நம்பிக்கையில் நாம் தொடர்ந்து பயணிப்போம். தமிழ் சரித்திரத்தை தொடர்ந்து வாசிப்போம், கவனிப்போம், அடுத்த தலைமுறைக்கு கடத்துவோம். நன்றி, வணக்கம்.